நம்மளுடைய கண்களை பறிக்கிறதாம், ஆக்கர்ஷணை பண்றதுதான். ராமனுடையதான வடிவழகு, அவனுடையதான குணம் நம்ம ஹிருதயத்தை ஸ்பரிக்கிறது, அதை கூட பரிகரிக்கிறது. அவனுடையதான குணம், அவனுடைய ஔதாரியம், அவனுடைய உதாரமான குணம் என்ன பண்றது, நம்முடைய மனதை பறிக்கிறது. இப்படி ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்து அபகாரினம். திருஷ்டின்னா கண்கள், ரூபத்தால் கண்களை அபகரிக்கிறது. சித்து அப்படின்னா ஔதாரியத்தினால சித்தத்தையும் பறிக்கிறது. அவனுடைய உதார குணம் நம்முடைய சித்தத்தை பறிக்கிறது. தாபகாரினம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை அபகரிக்கிறான், தாபத்தை போக்குறான் பெருமாள். தன்னுடைய வடிவடகாலும் வாத்சல்யத்தாலும் அமானுஷ்ய லீலையாலும் தான் எழுதுறான். அதனால நம்முடைய தாபத்தை அவன் அபகரிக்கிறானோ, நம்மளை நல்லபடியாக பண்ணுறானோ பெருமாள். அதனால் அப்படிப்பட்டவன் அப்படின்னு வர்ணிக்கிறான். அப்படிப்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு. அந்த ராமன் ராமனுக்கு புஷ்யத்தன்னைக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கு, பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம்பா அப்படின்னு ராமன் இடத்துல சொல்றார். யாரு? தசரதன். சொன்ன உடனே அப்படியே நடக்கட்டும்பா அப்படின்னு அப்பாவை பிரதட்சண நமஸ்காரங்கள் பண்ணிட்டு அவனுடைய அரண்மனைக்கு போயிடுறான். அவன் ஒன்றுமே அதனால ஒரு சந்தோஷமோ ஒரு குதூகல மாதிரி குதிக்கிறது எதுவுமே பண்ணலை. எப்போதுமே சாந்தமாக இருக்கான் பகவான். அதனால சரின்னு கேட்டுட்டு திருப்பி தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டான். இப்போ உடனே தசரதன் பார்க்குற, சுமந்திரா மறுபடியும் ராமனை கூப்பிட்டு வா, அவனிடத்துல பேசணும், அவனை பார்க்கணுங்கிறது. மறுபடியும் கூட்டினுவானே, இப்போ தானே பார்த்தேன்னு சொல்லக்கூடிய புள்ள இல்லை. அப்பா மறுபடியும் இதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ள இல்லை. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வருவானா, எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்லுவானா. குலசேகர ஆழ்வார் சொல்றார், வா போகுவா இன்னம் வந்தொரு கால் கண்டு போ மலரால் கூந்தல். வா போகு வா, வான்னா வருவனா, போன்னா போவானா, நாம மறுபடியும் வா அப்படின்னா வருவானா. இன்னம் வந்தொரு கால் கண்டு போ, ஒரு தடவை பார்த்துட்டு போயேன் அப்படின்னா வருவானா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையா, தங்கமான பிள்ளையாம். அதனால சுமந்திரர் சொல்லி மறுபடியும் கூட்டிட்டு வாப்பா, அவனோட பேசணும். அப்படிப்பட்ட பிள்ளையாம். பிள்ளையுடைய குணமே நல்ல குணமாக இருந்தால் கூட பிள்ளைக்கு நேரம் சொல்லக்கூடாதான். உன்ன மாதிரி ஒரு பையன் உண்டா, எவ்வளவு நீ நல்லவனாக இருக்க, அப்பா அம்மா இடத்துல அவ்வளோ பிரியமாக இருக்க, அவ்வளோ காரியம் செஞ்சு கொடுக்குற, நீ தாண்டா எனக்கு என்ன பாக்கியம் பண்ணேனோ உன்னை பிள்ளைய பற்றத்துக்குன்னுலாம் அவனை ரொம்ப கொண்டாடப்படாதான். கொண்டாடினா என்னன்னா, கொண்டாடினா அதுக்கு போய் மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை அவன் முன்னேற மாட்டான். அதுக்காக சாஸ்திரம் சொல்கிறது, பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக பரோக்ஷே மித்ரபாந்தவாக கர்மாந்தே தாசபிருத்யாச்ச நஸ்வம் புத்திராக கதாச்சனா அப்படின்னு ஸ்லோகம். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக, குருன்னா ஆச்சாரியர். குருன்னா நமக்கு யார் வேணா இருக்கலாம், வித்தையை சொல்லிக் கொடுத்த குருவாகவும் இருக்கலாம், நம்முடைய ஆச்சாரியனாகவும் இருக்கலாம். அவளை என்ன பண்ணணும், அவளுக்கு நேர புகழணும். எங்களுடைய ஆச்சாரியன் இடத்துல நான் காலக்ஷேபம் பண்ணினேன், அவரால் தான் இன்னைக்கு இத்தனை வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அவரை வச்சுட்டே சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர்கிட்ட தான் நம்ம கிரகிச்சுட்டு இருக்கோம். பிரத்யக்ஷே அப்படிதான் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. பிரத்யக்ஷே குரவ, நேர குருவை ஸ்துதி பண்ணு, குரவ ஸ்துத்யாக. பரோக்ஷே மித்ரபாந்தவாக, மித்ரபாந்தவாகன்னா நம்முடைய மித்திரர்கள், பந்துக்கள். அவளுக்கெல்லாம் எப்படின்னா, அவள்லாம் மரபில் சொல்லு, அவள் ரொம்ப உபகாரம் பண்ணுறா, ரொம்ப இருக்கு, ஆபர சமயத்தில் கை கொடுத்தா அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவளுக்கு தெரியும்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவள் பந்துக்கள் உரிமையினாலே செய்யலாம்.